How to cash out your Bitcoin without paying tax. உங்கள்கிட்ட சில கிரிப்டோ கரன்சி இருக்கு, பிட்காயினாக இருந்தாலும் சரி, வேறு கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, அதை கேஷ் அவுட் பண்ண நினைக்கிங்க. ஆனால் சேஃபான மெத்தடில் லோ ஃபீஸோட, அப்படி இல்லாட்டி ஃபீஸே இல்லாமல் லீகலான முறையில் இது ஸ்கேமில் ஏமாந்துடாமல் எப்படி கேஷ் அவுட் பண்ண சொல்லி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 3 மெத்தட் சொல்ல போகிறேன். 3 மெத்தடில் பெஸ்ட்டான மெத்தட் ஒன்றையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட கிரிப்டோ இருக்கணும். ஓகே, பிட்காயினாக இருந்தாலும் சரி, வேறு கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் ஆல்ரெடி இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது லாங் டைமில் நீங்கள் எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணினதில் உங்களுக்கு எடுத்த லாபமாக இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆள் இருக்கலாம். ட்ரேட் பண்ணி ஒரு லாபம் இருக்கு. இந்த லாபத்தை நீங்கள் உங்களோட லோக்கல் கரன்சியிலான எல்கேஆரோ, கனடியன் டாலரோ, ஐஎன்ஆரோ, யூஎஸ் டாலரோ எதுக்கோ நீங்கள் மாற்றணும். ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு பொருள் ஒன்றை வாங்குறதுக்காக நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி யாருன்னா உங்களுக்கு கிரிப்டோவை கிஃப்டாக தந்துருக்கீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணினதுக்காக உங்களுக்கு கிரிப்டோவை கிடைச்சிருக்கலாம். இதை நீங்கள் மாற்றுறதுக்கான ஒரு வழி ஒன்று தர்ற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3 வகையில் நீங்கள் லீகலாக கிரிப்டோவை கேஷ் அவுட் பண்ணலாம். முதலாவது வழி என்னன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சஸில் கேஷ் அவுட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சி சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீகல் 100% ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கும். சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னோனுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் லோக்கல் ரெகுலேஷனல் இல்லை. அதனால கிரிப்டோ சம்பந்தமான எந்த லோவும் இல்லை. அப்படி அன்னோனுங்கிற ஸ்டேட்ல இருக்கிற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்குன்னு சொல்லி லோக்கல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுகள் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுகள் அந்த நாட்டில் அவைலபிளாக இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கிரிப்டோ கரன்சி இப்போ அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு அன்னோனுங்கிற ஸ்டேட்ல இருக்கு. அதுக்குரிய ரெகுலேஷன் எதுவும் இல்லை. அதனால ஸ்ரீலங்காவுக்குன்னு சொல்லி ஒரு லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இல்லை. அதனால ஸ்ரீலங்காவில் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கு. கிரிப்டோ கரன்சி லீகல். அதனால கிரிப்டோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சுகள், லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கு. வஜிரெக்ஸ், ஜியோடெக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் இந்தியாவில் இருக்குது. அதோட சேர்த்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சி லீகலாக இருக்கிற நாடுகளில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக உங்களோட எக்ஸ்சேஞ்சு கூடவே உங்களோட கிரிப்டோவை வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, கேஷ் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படி செய்யறோம்னா நீங்கள் உங்களோட லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் போய், அப்படி இல்லாட்டி உங்களோட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் கூட செய்யலாம். லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் போய் இது செல் கிரிப்டோங்கிற இது இருக்கும். அது வேறு வேறு எக்ஸ்சேஞ்சில் வேறு மாதிரி செல் கிரிப்டோவை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்கை கனெக்ட் பண்ண சொல்லும். இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகள், அப்படி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் கூட செல் கிரிப்டோவை கொடுத்த உடனே இப்போ கனடாவில் இன்ட்ராக்ட் இ டிரான்ஸ்ஃபர்ங்கிற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த இன்ட்ராக்ட் இ டிரான்ஸ்ஃபர் மூலம் நீங்கள் ஈஸியாக செல் பண்ணிக்கொள்ளலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரே ஒரு தரம் என் ஒரு கிளையண்ட்டுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்போ அவருக்கு இங்கே இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஒன்று திறந்து அவரோட பிரைவேட் வாலெட்ல இருந்து கிரிப்டோ அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்தது பிறகு கேஷ் அவுட் பண்ணக்குள்ள கட்டிக்கு இது உங்களோட அக்கௌண்ட் தானாங்கிறது பார்க்கறதுக்காக, வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களோட பேங்க்ல இருந்து இன்ட்ராக்ட் இ டிரான்ஸ்ஃபர் மூலம் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு $20 அனுப்ப சொன்னீங்க. அனுப்பின உடனே ஒரு 5-10 நிமிஷத்துல அங்கே வந்த உடனே வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் கேஷ் அவுட் பண்ணலாம்னு சொன்னது பிறகு அதை கேஷ் அவுட் பண்ணினேன். ஒரு 3-4 ஹவர்ஸுக்குள்ளேயே அவரோட பேங்க்குக்கு நான் அந்த கேஷ் அவுட் பண்ணின பணம் வந்துட்டு, அதாவது அது கிரிப்டோவா இருக்கும்னா அதை கனடியன் டாலர்ஸுக்கு மாற்றி, அதாவது கனடியன் டாலர்ஸுக்கு மாற்றி எக்ஸ்சேஞ்சிலேயே அந்த கனடியன் டாலர்ஸ் அதுக்கு அனுப்பலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நாட்டில் கிரிப்டோ கரன்சி லீகல் உங்களுக்குன்னு சொல்லி லோக்கல் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் இது முதலாவது வழியில் கேஷ் அவுட் பண்ணுற வழி. ரெண்டாவது கேஷ் அவுட் பண்ணுற வழிக்கும் உங்களோட நாட்டில் கிரிப்டோ கரன்சி லீகலாக இருக்கணும். இப்போ கிரிப்டோ கரன்சி லீகலாக இருக்கிற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் கிரிப்டோ ஏடிஎம்ஸ் இருக்கும். ஸோ கிரிப்டோ ஏடிஎம்ஸ் கனடாவில் நிறைய எடுத்துருக்கு. நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர், நீங்கள் கூகுள் மேப்பில் எடுத்து பார்த்தாலும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர், மால்ஸ்களில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஏடிஎம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இது நார்மலாக இருக்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இருக்கும். அந்த ஏடிஎத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட வாலெட்ல இருந்து அந்த ஏடிஎம் வாலெட்டுக்கு டிபாசிட் அட்ரஸுக்கு நீங்கள் கிரிப்டோ அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த ஏடிஎம் மிஷின்ல இருந்து நீங்கள் கனடியன் டாலர் தேவைப்படணும்னா கனடியன் டாலர்ஸ் உங்களுக்கு அனுப்பும். நீங்கள் வேற நாட்டில் இருப்பீங்க, இப்போ யூகேல இருக்கீங்க, யூகேல இருக்கிற கிரிப்டோ ஏடிஎம்ல நீங்கள் கேஷ் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூகே பவுண்ட்ஸ்ல உங்களுக்கு கிரிப்டோவை, அதாவது லோக்கல் கரன்சி தரும் உங்களுடைய கிரிப்டோவை கொடுத்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபீஸ் ஒன்று எடுப்பாங்க. 1-3% எடுப்பாங்க, இல்லாட்டி ஃபிக்ஸ் ஃபீஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் கேஷ் அவுட் பண்ண ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஃபீஸ் எடுப்பாங்க. எவ்வளோ ஃபீஸ் எடுத்தாங்கன்னு எனக்கு மறந்துட்டு. ஸோ இந்த 2 மெத்தடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி லீகல்ங்கிற நாடுகளில் நீங்கள் கேஷ் அவுட் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தட். ஆனால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த 2 மெத்தட்ல நீங்கள் செய்யக்குள்ள நாளைக்கு நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணக்குள்ள
நீங்கள் எவ்வளோ கிரிப்டோ வச்சுருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோக்கு நீங்கள் செல் பண்ணினீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்க, இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். நீங்கள் டெக்ஸ் ஃபைலிங்ஸ் இல்லாத காட்டணும். காட்டி நீங்கள் எடுத்த லாபத்துக்கு இல்லாட்டி கேபிட்டல் கெயின்ஸுக்கு அந்த விஷயங்கள் இப்போ என்ன அதுக்குள்ளே கூட எனக்கு விஷயம் தெரியாது என்னன்னா அது டெக்ஸ் எக்ஸ்பர்ட் எல்லாம் தான் அதெல்லாம் பற்றி காய்க்கல. நான் ஒரு டெக்ஸ் எக்ஸ்பர்ட் இல்லை. அதனால ஸோ உங்களோட நாட்டில் எவ்வளோக்கு கிரிப்டோக்கு டெக்ஸ் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபைனலாக இயர் ரெண்டில் நீங்கள் எவ்வளோக்கு லாபம் எடுத்தீங்க, கிரிப்டோவில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்க, எவ்வளோ கேபிட்டல் கெயின் ஆகிறீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் டெக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். மூணாவது மெத்தட், இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி லீகல் இல்லாத, அதாவது அன்னோனுங்கிற ஸ்டேட்ல நாடுகளில் ஃபேமஸாக யூஸ் பண்ணுற மெத்தட். ப்ளஸ் இந்த மெத்தட்டை கிரிப்டோ கரன்சி லீகலாக இருக்கிற நாடுகளில் செய்ய விட மாட்டாங்க. செஞ்சால் பிரச்சனை எடுப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால் அவங்க கிரிப்டோ கரன்சி லீகலாக இருக்கிற நாடுகளில் ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியை கேஷ் அவுட் பண்ணுறதுக்கு அப்படி கேஷ்ல இருந்து, அதாவது ஃபியட் கரன்சியில் வந்து கிரிப்டோ வாங்குறதுக்கு சொல்லி அவங்களே சிஸ்டம்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி, லோக்கல் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் பேங்கை கனெக்ட் பண்ணி பேங்கோட டிரெக்டாக டீல் பண்ணி நீங்கள் கிரிப்டோ வாங்கலாம், விற்கலாம், எல்லாமே செஞ்சு ஒஃபிஷியல் வே செஞ்சு வச்சிருக்கக்குள்ள இந்த மூணாவது நான் சொல்ல போகிற இந்த மெத்தட்டை பாவிக்கிறது விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த மூணாவது மெத்தட்ல நீங்கள் கிரிப்டோ கரன்சியை கேஷ் அவுட் பண்ண போனாலும் சரி, கிரிப்டோ கரன்சி வாங்க போனாலும் சரி, நீங்கள் ஏமாறுறது சான்ஸ் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஏமாந்தாலும் அந்த பணத்தை எடுக்க இயலாம போறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இந்த மெத்தட்டை கிரிப்டோ கரன்சி லீகல் அறிக்கை நாடுகளில் இது செய்ய மாட்டாங்க, என்ன ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இது செய்யறாக்கல இது செய்வாங்க, கொஸ்டின் எழுப்புவாங்க. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாங்க கூட நினைக்கிறேன். எனக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியா, பட் இதை விரும்ப மாட்டாங்க கிரிப்டோ கரன்சி லீகல் அறிக்கை நாடுகள். மூணாவது மெத்தட் என்னன்னு சொன்னா P2P, பர்சன் டு பர்சன், அதாவது அப்படி இல்லாட்டி பியர் டு பியர்னு சொல்றேன், P2Pன்னு சொல்றேன். இந்த P2Pங்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த கவர்மெண்ட், பேங்க்ஸ், இந்த இவங்களோட தேர்ட் பார்ட்டிக்குள்ள ஊடாக கிரிப்டோ கரன்சியை வாங்குறது விற்கிறதுக்கு போகாம, இப்போ ஏங்கிற நபர்கிட்ட கிரிப்டோ இருக்குது, பிங்கிற நபருக்கு கிரிப்டோ தேவைப்படுது, பிங்கிற நபர்கிட்ட லோக்கல் கரன்சி இருக்குது, ஏங்கிற நபருக்கு லோக்கல் கரன்சி தேவைப்படுதுன்னா ரெண்டு பேரும் மாத்திக்கொள்ற. இவர்கிட்ட ஏங்கிட்ட கிரிப்டோ பீட்டை கொடுத்துட்டு பீட் அடிக்கிற லோக்கல் கரன்சியை ஏன் வாங்கிக்கொள்ற. ஓகே, இதுதான் சிம்பிளா இந்த பியர் டு பியர் P2Pங்கிற கன்செப்ட். ஸோ இதை செய்யக்குள்ள நடுவில் இந்த தேர்ட் பார்ட்டியலான பேங்க்ஸ், கவர்மெண்ட்ஸ், அந்த எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகாம இது தனிப்பட்ட ரெண்டு நபருக்குள்ள நடக்கிறங்கிறதால நன்மை மிக தீமை இருக்கு. நன்மை என்னன்னு சொன்னா நீங்க தேவையில்லாத மிடில் மேனுகளுக்கு ஃபீஸ் கொடுக்க தேவையில்ல, முதலாவது நன்மை. ரெண்டாவது அதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா அதை வச்சு அதுல ஏங்குறவர் மோசமான ஆள் அடிக்கலாம், இல்லாட்டி பிங்கிறவர் மோசமான அடிக்கலாம். ஒரு ஆள் கிரிப்டோ ஏமாத்தி போட்டு போறது சான்ஸ் இருக்கு, பணத்தை வாங்கிட்டு. அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆள் இது பணத்தை ஏமாத்தி போட்டு, அதாவது கிரிப்டோவை வச்சு பணத்தை ஏமாத்தி போட்டு போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஏயும் பியும் ட்ரஸ்டபிளான ஆக்கலாங்கிறது இவிடத்த ஒரு கொஸ்டின் மார்க். அதனால நாளைக்கு இப்போ இவங்க போய் ஏமாந்திர போடாங்கிற ஒரு நல்ல நோக்கத்திலேயும் இது கிரிப்டோ லீகலான நாடுகள்ல இதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, இதை எதிர்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மிடில் மேனுக்குரிய, அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸுக்கு கூடிய அந்த கமிஷன் காசு, அடுத்தது டெக்ஸ்கள் இதால மிஸ் ஆகுது. டெக்ஸுங்கிறது கவர்மெண்ட் போற இன்கம், ரைட்? இது மிஸ் ஆகுங்கிறதுக்காகவும் இந்த P2P இந்த கிரிப்டோ லீகல் அறிக்கை நாடுகள்ல பயங்கரமா எதிர்ப்பாங்க. இப்போ நீங்க கனடா எடுத்துட்டீங்கன்னா P2P நீங்க செய்யவே இயலாது. நீங்க P2P செய்றீங்கன்னு சொன்னா பெரிய பிரச்சனை வரும். ஓகே, ஆனா கிரிப்டோ கரன்சி லீகல், அதாவது அன்னோனுங்கிற கன்செப்ட்ல இருக்கிற ஸ்ரீலங்கா போன்ற நாட்டில் இது மட்டும்தான் வழி, P2Pங்கிறது மட்டும்தான் வழி. ஸோ P2P-யை நீங்க டிரெக்டா செய்யாம P2P-யை ட்ரஸ்டபிளான பிளாட்ஃபார்ம்ல செய்யலாம். அது அப்படி அதோட பேர் என்னன்னா P2P பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்ற. அது சில எக்ஸ்சேஞ்சர்ஸும் கொடுப்பாங்க, சில நேரம் அதுக்குன்னு சொல்லி தனி பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல கிரிப்டோ கரன்சி தேவையான ஆக்களையும் கிரிப்டோ கரன்சி இதுக்கு என்ன விற்கிறாக்களையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு eBay மாதிரி, அமேசான் மாதிரி மார்க்கெட் பிளேஸ், அதாவது விற்கிறாக்களையும் வாங்குறாக்களையும் கனெக்ட் பண்ற மாதிரி பிளேசஸ் தான் P2P மார்க்கெட் பிளேசஸ் சொல்றேன். அப்படியான P2P மார்க்கெட் பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க எஸ்கோ சர்வீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிரிப்டோ டிரான்சாக்ஷன் ஃபுல்லா, அந்த பண டிரான்சாக்ஷன் சரியா முடிகிற வரைக்கும் அந்த கிரிப்டோவை அந்த மார்க்கெட் பிளேசஸ் எடுத்து வச்சுக்கொண்டு போத் பார்ட்டி, சரி நான் அவருக்கு பணத்தை அனுப்பிட்டேன், மற்றவரை பணம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி செஞ்சதுக்கு பிறகு ஒரு பார்ட்டிட்டு இருந்து ஒரு பார்ட்டியை கிரிப்டோ கொடுத்து அப்படியான ட்ரஸ்டபிளான சர்வீஸ்கள் செய்வாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கேம் நடக்கிற விதம் குறையும். ஆனா ஸ்டில் அதுல கூட ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்குது. அது சம்பந்தமா நிறைய வீடியோ HB யூடியூப் சேனல் நான் போட்டிருக்கேன். ஸோ கிரிப்டோ கரன்சி நீங்க லீகலா இருக்கிற நாடுகள்ல இருப்பீங்கன்னா நீங்க கிரிப்டோ ஏடிஎம் மூலமாகவும் அப்படி எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாகவும் டிரெக்டா பேங்க் இன்வால்வ் பண்ணி நீங்க கேஷ் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா நீங்க கிரிப்டோ கரன்சி அன்னோனுங்கிற ஸ்டேட்ல இருக்கிற நாடுகள்ல இருப்பீங்கன்னா P2P பிளாட்ஃபார்ம்ல கடும் கவனமா ஸ்கேமர்ல மாட்டாம இந்த P2P மூலம் நீங்க கிரிப்டோ கரன்சியில கேஷ் அவுட் பண்ணலாம், இல்லாட்டி வாங்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைங்க? நீங்க எந்த முறையில கிரிப்டோ கேஷ் அவுட் பண்ண சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலதிக கிரிப்டோ டீடைல்ஸுக்கு கிரிப்டோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய், அண்ட் தட்ஸ்